Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC. அவன்லாம் லியோனி பையன்ப்பா, அவன் அப்படிதான்ப்பா அப்படி இருப்பான் அப்படின்னு நினைச்சு வச்சிருவாங்க. நிறைய இடத்துல நம்ம அசிங்கப்பட்டிருக்கோம் பிரதர். இப்பதான் மகன் இப்படி சினிமா நடிக்கிறேன்னு சொல்றானே, நம்ம ஏற்கனவே தோத்து போன ஒரு துறையாச்சு. டைரக்டருக்கும் ராமராஜன் சாருக்கும் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ. ராஜா நடிச்ச படம், ராஜா நடிச்ச கேரக்டரு ஸ்ரேயாவுக்கு அப்பாவா. அந்த கேரக்டர் முதல்ல என்னை தான் நடிக்க சொன்னாங்க. கை தட்டிட்டு பாட்டை திரும்ப பாடுங்க அப்படின்னு கீழே இருந்து கத்துனாங்க. விஜய் சேதுபதி அண்ணன் கூட காம்பினேஷன் கிடையவே கிடையாது எனக்கு. விஜய் சார்கிட்ட முதல்ல ஆட்டோகிராஃப், ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் எனக்கு தான் போட்டிருப்பாரு. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிருவ மனிதா. சினிமா இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ஆசிரியர், மேடை பேச்சாளர், நடுவர், இந்த மாதிரி பன்முகம் கொண்ட லியோனி ஐயா அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். அது மட்டும் இல்லை, வீட்டில் என்ன சொல்ல, ஹீரோவோட அறிமுகம்னு சொல்கிறத விட ஹீரோவை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம், அதுவும் டைட்டிலே ரொம்ப பிடித்தமான டைட்டில், சாமானியன். சாமானியர்கள் எல்லாருக்கும் பிடித்த இருமுகங்களாக இருக்கீங்க, அது விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். சாமானியன்ற ஒரு படத்தில் ராமராஜன் அவர்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறாரு. அந்த படத்தில் கதாநாயகன் ராமராஜன் அவர்களே சொல்கிறாரு, பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு. ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த படத்தில் கதை நாயகனாக நடிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அந்த படத்தோட வாய்ப்பு எனக்கு அந்த ப்ரொடியூசர் மதியழகன் சார் தான் கொடுத்தாங்க. டி நகரில் ஃபஸ்ட்டு அந்த படத்தோட டீசர் லான்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்போ பண்ணும்போது நான் அந்த டீசர் லான்ச்சை பார்க்குறதுக்காக போயிருந்தேன், வேடிக்கை பார்க்க போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ராமராஜன் சார் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ராஜா சாரோட மியூசிக்கில் காம்போ அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட பாட்டெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வேற ஒரு லைன் ப்ரொடியூசர் மூலிமா நான் சும்மா ஒரு இன்விடேஷன் எனக்கு கொடுத்து நான் சும்மா பார்க்கலான்னு போயிருந்தேன். போய் அந்த கிருஷ்ணவேணி தேட்டரில் ஒரு ஆடியன்ஸை உட்காந்து அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வரைக்கும் நான் அந்த படத்தில் கமிட் ஆகலை நான். ஸோ டீசர் லான்ச் எல்லாமே முடிஞ்சு ராதாரவி சார், ராமராஜன் சார் எல்லாருமே பேசுகிறாங்க. அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே மதி சாரை நான் பார்த்து கை கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேஸில் அவர் தான் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி சாமானியன் படத்தில் நீங்கள் தான் அந்த கதையில் முக்கியமான அந்த கதாநாயகன் கேரக்டர் தான் அல்டிமேட் அது. ஸோ அது நீங்கள் தான் பண்ணணும்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம டீசர் லான்ச்சே முடிஞ்சிருச்சு, நம்மளை ஏன் இன்னும் செலக்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க, வேறு யாரையும் சொல்லி நினச்சேன். அப்புறம் அவர் தான் இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் அப்பாட்ட நான் சொன்னோன்னே யார் வேணான்னு சொல்லுவாங்க, ராஜா சார் மியூசிக்கு, ராமராஜன் சார் படத்தில் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்றப்ப அவங்க என்னென்னா இந்த முகம் தான் வேணும் எனக்கு, அந்த நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியான முகம், இன்னசென்ட்டாக இருக்கணும். அது நான் யாரோ யோசிச்சு பார்த்தாலும் உங்கள் முகம் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க என் கேரக்டரில். ஸோ எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம முகத்தை ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. வாய்ப்பு கிடச்சோடனே நான் பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராமராஜன் சார் அவருமே நிறையா படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராதாரவி சார் அவர் நார்மலாக பார்த்தாலே லைட்டாக பயமாக இருக்கும். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் எப்படி ஆக்டர்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ இவ்வளோ பெரிய க்ரூ இருக்காங்க. படத்தில் மட்டுமே ஒரு 36 ஆர்டிஸ்ட் நடிக்க போகிறதா என்கிட்ட சொன்னாங்க. எல்லாம் பெரிய வெல் நோன் ஆர்டிஸ்ட்டு, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். கே.எஸ். ரவிக்குமார் சார், மயம் கோபி சார், போஸ் வெங்கட் சார், தீபாக்கா, அப்படி எனக்கு சொல்லவே முடியல, அவ்வளோ பேர் இருக்காங்க இன்னமும். ஸோ இவ்வளோ பேருக்கு நடுவில் நம்ம தான் நடிக்க போகிறோம், நம்மளை வச்சு தான் அந்த படமே மூவ் ஆகும், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் ஷூட் போகிறேன், கோயம்பேட்டில் ஒரு பஸ்ஸில் தான் ஷாட் நடந்துச்சு. ஃபஸ்ட் நாள் போகும்போது எல்லாம் இருக்காங்க, பயமாக இருந்துச்சு. அப்போ டைரக்டருக்கும் ராமராஜன் சாருக்கும் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்னென்னா, டைரக்டர் ராமராஜன் சார் ஷேவ் பண்ணாமல் நடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவர் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் எந்த படத்துலையுமே ஷேவ் பண்ணாமல் நடித்ததே கிடையாது. இவருக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருக்குது. ஷேவ் பண்ணி தான் நடிப்பேன், எந்த புகையிலை இதெல்லாம் இது பண்ண மாட்டேன்ட்டு நிறையா இருக்குல்ல. ஸோ அதில் அவர் பண்ணிட்டு தான் நடிப்பேன்னு அவர் ஒத்த காலம் நிற்கிறாரு. அப்புறம் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது நான் உள்ள நடுவில் போய் இருக்கேன் நான். ஆஹா, ஒரு ஷேவ் பண்ணுற விஷயத்துக்கே இவ்வளோ ஒரு அடமண்ட்டாக சார் இருக்காரு, இவர் கூட நம்ம படம் நடிக்க போகிறோம், எப்பட்றா சிவகுமார் நடிக்க போகிறோன்னு சொல்லி ரொம்ப பயம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் அந்த பயத்தை எல்லாமே நேரில் அவர் பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக அதை தூக்கி எறிஞ்ச மாதிரி அவங்க எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. ரொம்பவே இத்தனைக்கும் ஒரு அப்பாவை கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, அப்பாவுக்கும் அவருக்கும் வேறு ஒரு கட்சியை சேர்ந்த இருவேறு
நபர்கள் அவங்க. ஆனால் இருந்தாலுமே அப்பா மேலே அவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்பாவை பார்த்தோன்னே எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க சார், அவங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அதை விட அதிகமாக அவர் ஷேர் பண்ணுறாரு. அவ்வளோ தூரம் அப்பா மேலே ஃபேனாக இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் என்கிட்ட நல்லா பழகினாங்க. நார்மலாக ஏன்ட்டுன்னு இல்லை, அவங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் கூடயுமே, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரு கூடயுமே ரொம்ப யதார்த்தமாக பழகிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ராதாரவி சார்லாம் ரொம்ப உரிமையாக பழக ஆரம்பித்தாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் வந்து ஒரு பட்டறைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டக்குன்னு ஒரு செகண்டில் ஒரு மேட்டரை கன்வே பண்ணி கற்றுக் கொடுத்து அதை பண்ண வச்சுருவார். ஸோ இப்படி டீமில் நம்ம போய் உள்ளே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ அதுதான் என்னை அடுத்தடுத்து இந்த படத்தில் வந்து யதார்த்தமாக நடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஹெல்ப்பாக எனக்கு இருந்துச்சு. அண்டு உங்களுக்கு இப்போ அப்பான்ற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அப்பா ஒரு பரிச்சயமான முகம், அவர் பேசாத மேடை இல்லை, ஏறாத இடங்கள் இல்லை, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேர். அது பிராண்டாக இருக்குது லியோனி அப்படிங்கிறப்போ, லியோ சிவா அப்படிங்கிறப்ப அந்த சிவா வெளியே வரதுக்கான உழைப்பு அதிகம், எஸ்பெஷலி இன் ஆக்டிங் ஆல்சோ. இப்போ ஒரு படம் சாமானியனே எடுத்துட்டா கூட இப்போ லியோனி சார் பையன் நடிக்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலை. அதுக்கான வேலை, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஜென்ரலாக? அது என்னன்னா பிரதர், ஒரு சாமானியன் படுற கஷ்டத்தை விட இது ரொம்ப அதிகமான கஷ்டம் இருக்கு. ஏன்னா நமக்கு ரொம்பவே பொறுப்பு அதிகம். இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது, ஆனால் ரொம்ப பதில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னன்னா இது நிறைய இடத்துல பாசிட்டிவாக இருந்தாலும் அது அதிகமான பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க நம்ம உள்ளே போகும்போது, இப்போ உங்களை ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவங்கள ஒரு செல்வானவங்களை பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட பழக அவங்கள பற்றி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருவாங்க அவங்க. ஏன்னா எப்பவுமே அந்த பெரிய வீட்டு பையன் அப்படின்னு தானே ஒரு இது இருக்கும். அவன்லாம் லியோனி பையன்ப்பா, அவன் அப்படி தான்ப்பா அப்படி இருப்பான் அப்படின்னு நினச்சி மொதல் வச்சுருவாங்க. வரும்போதே நம்மளை பற்றி ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கும் போது ஒன்று நான் அதை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டஃப் இருக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு அந்த டைம் கிடைக்கணும். இப்போ நான் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் இது கிடையாதுல்ல பிரதர். நம்ம போன உடனே நமக்கு வந்து நம்ம யாருன்றதை உடனேலாம் ப்ரூவ் பண்ணிட முடியாது. அது மாதிரி போனோடனே நான் ரொம்ப ஜாலியாகவும் அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணேன் அப்படின்னா இவன் ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இல்லைன்னு கண்டிப்பாக ஃபேக்காக இருக்காருன்னு முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம இயல்பாக எப்படி இருக்கோமோ அப்படி தான் நம்ம இருக்கணும். அதுக்கு நம்ம டைம் தேவைப்படும். அது ரொம்ப கஷ்டம் பிரதர் அந்த இதை பிரேக் பண்ணுறதுன்றது. அதுதான் எனக்கு பெரிய டஃப்பாக இருக்கும். இப்போ ஒருவேளை ஒரு படம் எனக்கு வெற்றி ஆகுது, இப்போ சாமானியன் படம் வெற்றி படமாக அமையட்டும், ஒரு வெற்றி படமாக அமையுது அப்படின்னா அப்போ அவங்களுக்குலாம் தெரியும், இந்த பையன் நம்ம ஆபீஸ்க்கு ஆடிஷன் வந்திருக்கான்ல, இவன் லியோனி பையனா அப்படின்னு அவ்வளவு பேருக்கு தெரிகிற அளவுக்கு நான் போயிருக்கேன் பிரதர். ஓகே. ஆனா அது வரைக்கும் லியோனி பையன்ற அறிமுகம் எங்கேயுமே காட்டி சில பேருக்கு தெரிஞ்சிடும் அதுவா. சில பேர் இந்த சில படங்கள்லாம் நடிச்சதுனால வந்து இவரு அங்க அந்த படத்துல நடிச்சிருக்கிறப்ப லியோனி பையன் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அங்க அந்த மாதிரி ஒரு மேட்ரு. சில இடத்துல தெரியக்கூடாதுன்னு உட்காந்துருப்போம், தெரிஞ்சிடும். சில இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கும், கேட்கவே மாட்டாங்க நம்ம யாருன்றத. அது மாதிரி நிறைய இடத்துல நம்ம அசிங்கப்பட்டிருக்கோம் பிரதர். இப்பதான் அது எப்படி யோசிப்போனா, நான் இந்த இன்னைக்கு ஜெயிச்ச இப்போ விஜய் சேதுபதினால ரொம்ப க்ளோஸ் வந்தானே, அவங்க தான் எனக்கு அவங்க ரோல் மாடல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே எனக்கு இப்போ சாமானியன்ல ஒரு பாட்டு கூட அவங்க தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட பாட்டை கேட்டவுடனே எதுவுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம அதை மீறி வெளியில் நிறைய இடங்களுக்கு போகும்போது நிறையா கஷ்டங்கள் பிரதர். போகும்போது பல வருஷமாக தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இந்த மதிக்காமல் கண்டுக்காமல் ஹாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவர் நல்லா எங்களோட ஷூட்டிங் சமயத்தில் க்ளோஸாக இருந்தவராக இருந்திருப்பார். ஆனால் அப்போ பேச மாட்டாங்க. எனக்கு அப்போ தான் சினிமாவில் இப்படிலாம் இருக்குமோ, இந்த மாதிரிலாம் ரெக்ரெட் பண்ணுவாங்களோ அப்படின்ற இதே எனக்கு அப்போ தான் தோணும். பையன் நடிக்கிறேன்னு ஆசைப்பட்டு உங்கள்ட்ட வந்து சொன்னப்போ உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? எனக்கு என்னுடைய அனுபவத்தை தான் நான் யோசித்தேன். நான் ஒரு படம் நடித்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த படத்துலையும் நடிக்கலை. வந்த வாய்ப்பையும் நான் ஒரு பெரிய அதை ரெகக்னைஸ் பண்ணி நடிக்க போகல. இவர் ரஜினி சார் நடித்த சிவாஜி படத்தில் கூட எனக்கு வாய்ப்பு வந்தது. அந்த பட்டிமன்ற ராஜா நடித்த படம், ராஜா நடித்த கேரக்டரு ஸ்ரேயாவுக்கு அப்பாவா. அந்த கேரக்டர் முதல்ல என்னை தான் நடிக்க சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இது மாதிரி நிறைய லீவ் போட்டதுனால அவங்க 2 வருஷம் தொடர்ந்து நீங்கள் ஃபுல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், இடையில எல்லாம் போகக்கூடாது. ஏன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அது, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான இதை கேட்டாங்க. 2 வருஷம்லாம் நான் லீவ் போட முடியாது சார் அப்படின்னு சொல்லி இது சொன்னேன். அதுக்குள்ளே அப்புறம் அவங்க மாற்றி அவர் ராஜாவுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் நான் நடித்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த சினிமா மேலே ஒரு ஈடுபாடே இல்லாமல் போனதுனால மகன் வந்து இப்படி சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்கிறானே, நம்ம ஏற்கனவே தோற்று போன ஒரு துறையாச்சே,
ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாருன்னு எனக்கு முதல்ல ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வேணாம், ஒரு பயம், ஒரு ஆதங்கம், இதில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனால் என் மகன்கிட்ட இருந்த உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் பார்த்துட்டு, சரி இந்த ஆர்வம் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் என்னுடைய பையன் அந்த படத்தில் முதல்ல நான் டிஸ்கரேஜ் பண்ணேன் பையனை. ஆனால் இப்போ இந்த சாமானியனில் நடித்ததுக்கு பிற்பாடு இன்னும் ஒரு பெரிய அடுத்த லெவலுக்கு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக அன்னைக்கு இது நல்லா இருக்குது கேட்குறப்ப. ஏன்னா நம்ம சாதிச்ச துறையை விட வேற பையன் நம்ம சாதிக்க தவறிய ஒரு துறையில் பையன் போய் நிற்கிறாங்கிறதே ஒரு அப்பாவுக்கு பெருமையாக தான் இருக்கும். சேம் சைட் சினிமாவில் உங்களுக்கு சினிமா அனுபவம் பற்றி பேசுகிறப்போ எனக்கு உங்களோட முதல் சினிமா பட்டிமன்றம் அது கேட்குறப்ப அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. செந்தூரபாண்டி அன்னைக்கு நம்ம கேப்டன் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர். இன்னைக்கு இல்லைனாலும் அவர் நடித்த படத்தை பற்றி நீங்கள் பட்டிமன்றம் நடத்தின மொமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த தருணம் எப்படி இருந்தது? அண்ட் விஜயகாந்த் அவர்கள் உங்களை முடிச்சதுக்கப்புறம் என்ன பேசினாங்க, அண்ட் விஜய் அவர்களும் என்ன பேசினாங்க, அதை சொல்லுங்கள். அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. ஏன்னா ஒரு பட்டிமன்ற நடுவருக்கு ஏற்படாத ஒரு அனுபவம் அது. எனக்கு முன்னாடி எங்கள் குருநாதர் சாலமன் பாப்பையா பாலச்சந்தர் சாரை வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்தியிருந்தார். திண்டுக்கல்லில் பெரிய அளவில் நடந்தது. பாலச்சந்தர் சாருக்கு ஒரு பாராட்டு விழா கொடுத்தாங்க. அதில் அவருடைய படங்களை பற்றி, அவருடைய காதல் படங்களா சமூக படங்களான்னு சொல்லி அவரை பற்றி ஒரு ஜென்ரலான பட்டிமன்றம். நான் கேட்ட முதல் ஒரு திரைப்பட பட்டிமன்றம் அதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்போ நான் ஆடியன்ஸாக முன்னால் உட்காந்து ஐயா கீழே இறங்கணுன்னா, ஐயா சிறப்பாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் சாருக்கு கை கொடுத்துட்டு அப்படியே வந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு சினிமா ஒரு குறிப்பிட்ட தனி படத்தை மட்டும் தலைப்பாக வச்சு பேசினது அன்னைக்கு தான். அதில் செந்தூரபாண்டி படத்தினுடைய வெற்றி 100வது நாள் விழாவில் நடந்த பட்டிமன்றம். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் காதலா வீரமா அப்படின்னு தலைப்பு. அந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணது விஜய் சாரோட அப்பா. அவர் தான் ஃபோன் பண்ணார். அவர் எங்கள் பட்டிமன்ற கேசட்டை கேட்டுட்டு இதை ஒரு வித்தியாசமான விழாவை பண்ணணும், நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப பயம், எப்படா அது சென்னையில் தான் முதல் நிகழ்ச்சி எனக்கு. ஏன்னா அந்த பக்கம் மதுரை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், இந்த பக்கம் பூரா நிறைய கோயில் திருவிழாக்களில் தான் பேசியிருக்கோம். இது திரைப்படத்துறையில் இருக்க முக்கியமான விஐபிலாம் உட்காந்துருப்பாங்களே, நம்ம எப்படி பேசுறது அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம். இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு காலையில் ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க. காலையில் வீட்டுக்கு வாங்க சாப்பிட அப்படின்ட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் கூப்பிட்டுருந்தார். அதனால் வீட்டில் போய் காலையில் டிஃபன் சாப்பிட்றப்ப விஜய் எங்கே இருக்காருன்னு கேட்டேன். அவர் உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிட்டு குளிக்கிறதுக்காக உட்காந்துருக்காரு, அதனால் இப்போ வர முடியாது வெளியே. பரவாயில்ல சார். அப்புறம் சாப்பிட்டு பட்டிமன்ற தலைப்பெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு எதுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறீங்கன்னு கேட்டார். படத்தில் வீரம் தான் சார் ரொம்ப அருமையாக, விஜயகாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தினுடைய வெற்றிக்கு காரணம். அதில் வீரமான கேரக்டர் விஜயகாந்த் பண்ணியிருப்பார், லவ் கேரக்டர் விஜய் பண்ணியிருப்பார். அதனால் நான் வீரம் தான் கடைசியாக நிற்கும், அதனால் அதுக்கு தான் தீர்ப்பு சொல்ல போகிறேன்ட்டு நான் சொன்னேன். தயவுசெய்து அப்படி சொல்லிடாதீங்க, என் பையன் இதுதான் அவனுக்கு முக்கியமான படம். அது அவர் தான் காதல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் சாருக்கு இது சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் தான், அதனால் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து தீர்ப்பு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காதல்னு சொன்னீங்கன்னா விஜயகாந்த் சார் நம்ம கேரக்டர் சரியில்லாமல் போச்சோன்னு நினைப்பார். வீரம்னு சொன்னீங்கன்னா என் பையன் ரொம்ப சோர்ந்துருவார், அதனால் ரெண்டையும் சேர்த்து தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காதல் பாட்டு ஒன்று பாடி, செந்தூர பாண்டிக்கோரு செய்திக்கோரு கேளு, அந்த பாட்டு ஒன்று பாடி, அப்புறம் தேவாண்ணே ஒரு வீரமான ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார். ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிருவ மனிதா அப்படின்னு ஒரு பாட்டு விஜயகாந்த் சண்டை போட்டு முடிச்சோன்னா அந்த பாட்டு ஒன்று பாடுவார். இந்த ரெண்டு பாட்டையும் பாடிட்டு கடைசியாக நான் எப்படா முடிக்கிறதுன்ட்டு, தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பண்பாடு காதலும் வீரமும். வள்ளுவரே பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் எழுதிட்டு காமத்துப்பால்னு எழுதியிருப்பார். அதனால் ஒரு திருக்குறள்லையே காதலும் இருக்குது
வீரமும் இருக்குது. அதனால் தமிழர்களுடைய பண்பாடு காதலும் வீரமும். செந்தூர பாண்டி தமிழர்களுடைய பண்பாட்டை ஒட்டி எடுத்த படம். அதில் வெற்றி பெற்றது காதலும் வீரமும் தான் அப்படின்னு தீர்ப்பு சொன்னேன். எல்லாரும் கைத்தட்டி கீழே இறங்கணுன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து ஒரு முத்தம் கொடுத்தாரு. அருமையாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு. அப்படின்னா முடிஞ்சோன்னா விஜயகாந்த் சார் மேடையிலேருந்து இறங்கினோன்னே தோளில் இறுக்கி அப்படி பிடிச்சி மதுரை தமிழ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு கையை இறுக்கி ஒரு மாதிரி பிடிச்சி ரொம்ப பாராட்டினார். அவங்க ஃபேன் நான் அப்படின்னா விஜயகாந்த் சார் நம்ம ஃபேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ இவர் விஜய் சார்கிட்ட வந்து முதல்ல ஆட்டோகிராஃப், ஃபஸ்ட்டு ஆட்டோகிராஃப் எனக்கு தான் போட்டிருப்பார். ஒரு சின்ன குழந்தை எழுதின மாதிரி அன்புடனும் நட்புடனும் விஜய் அப்படின்னு எழுதியிருந்தார். அப்போ ஆட்டோகிராஃப் வாங்குறதான் ஃபேமஸ். அப்போ செல்ஃபிலாம் கிடையாது, அதனால் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அந்த பட்டிமன்றத்தில் வந்து முன்னாடி நிறைய திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க, மனோரமா ஆட்சியிலேருந்து டைரக்டர்ஸு நடிகர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி அவங்கள பொறுமையாக கேட்க வச்சதே எனக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நினச்சேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அந்த பட்டிமன்றம். ஆக்டர் விஜய் சேதுபதி அவரோட குருநாதர் அப்படின்னு பார்த்தா சீனு ராமசாமி. அவர் சேர் உட்காந்து சோஃபா உட்காந்து அவர் முன்னாடி உட்கார மாட்டார். அதே பள்ளியிலேருந்து நீங்களும் வந்திருக்கீங்க. உங்களுக்கும் குருநாதர் சீனு ராமசாமி அவர்கள் தான். ஸோ அவர் வந்து ஒரு ஒரு நடிகரை உருவாக்குறாரு அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் இல்லாமலாம் அந்த நடிகர் ஆகிட முடியாது. அப்படி அவர் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? ஆக்சுவலாக சீனு ராமசாமி அண்ணன் தான் வந்து எனக்கு முதல் வாய்ப்பு மாமனிதனில் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியும். அது எப்படி கொடுத்தாங்கன்னா, நான் அநீதி அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். ஷார்ட் ஃபிலிமில் ஒரு போலீஸ் கேரக்டர் நான் ஒன்று பண்ணியிருந்தேன். அது அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்போ என்ன யார் என்னன்னு தெரியாது அவருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அப்பாவோட புத்தகம் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அது. அதில் சேர்த்து ஷார்ட் ஃபிலிமும் ரிலீஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அது ஃபீட்பேக் பேசும்போது, இந்த படத்தில் அந்த போலீஸ் கேரக்டர் பண்ண பையன் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் அப்பா சொன்னாங்க, அது என் மகன் தான் சார், நல்லா பண்ணியிருக்கானா சார் அப்படின்னு கேட்டேன். நல்லா நடிச்சிருக்காங்க தம்பி அப்படின்னு. எங்கே அவன் அப்படின்னு அங்கே தான் இருந்தேன் நான். இங்கே வா, நீ வந்து நாளைக்கு என்னை வந்து பாரு, இல்லை உங்கள் பையன்றதுக்காக இல்லை, இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் சார் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஆமாம் வாழ்த்திருக்காருல்ல. ஸோ அப்படி தான் வந்து என்னை அவங்க ஆஃபீஸ் வர சொன்னாங்க. அப்படி தான் எனக்கு அந்த மாமனிதன் வாய்ப்பும் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக மாமனிதன் படத்தில் வந்து எனக்கு விஜய் சேதுபதி அண்ணன் கூட காம்பினேஷன் கிடையவே கிடையாது. எனக்கு அந்த வில்லன் இருக்கார்ல, அவர் கூட ஒரு டிரைவர் வண்டி. அது எப்படி ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, மேனேஜர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, தம்பி உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே வேலையே நான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்கள், வாய்ப்பு எப்படி கிடைக்குது பாருங்களேன். நான் கார் ஓட்டுறதை நினச்சி லைஃப்லேயே சந்தோஷப்பட்ட ஒரு தருணம் அதுதான். அப்போ தான் ஃபோன் வருது, உடனே சரின்னு சொல்லி அப்படி தான் எனக்கு அங்கே நல்லா ஓட்டுவாங்க, அதெல்லாம் லாரியே ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த படத்தில் கதைப்படி இருந்தது வில்லன் கூட ஓட்டுற டிரைவர் தான் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த வில்லன் வந்து ஒரு கிளப்பில் சீட் விளாண்டுருப்பாங்க. அப்போ வாட்டர் பாட்டில் அவருக்கு வந்து தண்ணி கொடுக்கணும். நான் டிரைவர் போய் தண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த டேபிளில் வந்து ஒரு பக்கத்தில் போய் தண்ணி பாட்டில் வைக்கணும். மைனா சுகுமாரன் சார் தான் கேமராமேனாக இருந்தாங்க. ஸோ ஷார்ட்டில் உட்காந்துருக்காங்க, அந்த கேமரா வச்சுட்டாங்க. ஆக்ஷன் சொன்னோடனே நான் வேகமாக நடந்து போய், ஐயா இந்தாங்க தண்ணி அப்படின்னு தண்ணி பாட்டில் வச்சுட்டு திருப்பி அதே பொசிஷனில் யாரையும் ஓவர்லேப் பண்ணாமல் வரணும். அங்கே 5-6 டேபிள் இருக்கும். யாரையுமே சிங்கிள் ஆள் கூட ஓவர்லேப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அதுக்கேற்ற மாதிரி ரூட் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் இங்கே ஆக்டிங்கில் படித்ததுலே கரெக்டாக யாரும் ஓவர்லேப் பண்ணாமல் பண்ணுறது எப்படின்றது நான் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருந்ததுனால பேசிக் தெரியும் நமக்கு. ஸோ அது மாதிரி போய் வச்சுட்டு வந்தேன். அந்த ஷார்ட் மட்டுமே அவர் டைலாக் மாற்றி பேசுனதுனால ஒரு 6-7 வாட்டி எடுத்தாங்க. 7 வாட்டியுமே எந்த ரூட்டில் எந்த ஸ்டெப்பு, வலது கால் வாட்டர் பாட்டில் மார்க் பண்ணால் கூட அவளை மாற்றி வச்சுருக்கோமே, கரெக்டாக மார்க் பண்ண மாதிரி அதே இடத்துல வச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி வச்சுட்டு வந்துகிட்டே இருந்தேன். இதை டைரக்டரும் கேமராமேன் 2 பேருமே நோட் பண்ணிட்டாங்க. யார் இந்த பையன்னு சொல்லி கேமராமேன் வந்து டைரக்டரை கேட்டவுடனே, இதுதான் லியோ சிவகுமார் வந்து லியோனி சார் அவங்க சன்னு சொல்லி அப்போ தான் என்னை பற்றி நான் யாருன்னு சொல்லி கேமராமேனுக்கு சொல்லுவேன். தம்பி ஃப்ரேமில் நல்லா இருக்காப்புல, அவர் சொன்னது கேமராமேன் நல்லா இருக்காரு, ஏதோ ஒன்று இவரை வச்சு பண்ணலான்னு சொல்லி அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ முடிவு பண்ணது தான் அந்த படத்தில் வந்து அந்த அம்பாசிட்ரு காரை வந்து அந்த காரோட எனக்கு விஜய் சேதுபதிட்ட காரை கொடுத்து அவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்டே மாறிடுச்சு.
ஸோ இப்படி தான் வாய்ப்பு எனக்கு கிடச்சி. ஸோ எனக்கு ஏதோ ஒன்று இந்த பையன் பண்ணுறான்னு அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். செய்வன திருந்த செய்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. திரும்ப செய்யறதையும் திரும்ப செய்யணும். அதான் கரெக்டா பண்றீங்க. கரெக்டாக பண்ணோடனே அப்படிதான் எனக்கு அந்த என்னோட கேரக்டரு எஸ்டாப்ளிஷ் ஆகுது அங்கேருந்து தான். ஸோ அதில் வந்து படத்தில் நிறையா அதுக்கப்புறம் நிறையா கொடுக்க நான் பண்ண நீ ஏதோ பண்ணுற, நீ நல்லா பண்ணுற, உனக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சீனிராம் சாமி சொல்லிட்டே இருப்பாங்க. அதில் எந்த இடத்துல நான் வந்து நான் என்னை நடிகனாக உணர்ந்தேன், இன்னொன்று அவரும் என்னை நடிகனாக அக்செப்ட் பண்ணாருன்னா, சேதண்ணன் கூட ஒரு முக்கியமான ஷாட்டு. அந்த ஷாட்டில் வந்து அவர் ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்து அவர்கிட்ட ஒரு டயலாக் ஒன்று சொல்லணும். டயலாக் பெருசாக இருக்காது, ஆனால் அந்த கண்ணை பார்த்து பேசணும். ஆனால் எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா சேதண்ணன் ஒரு பெரிய ஆள், நம்ம வேலை செய்யற துறையில பிரமிப்பான ஒருத்தர் பார்க்குறோம். அதுக்கும் மேலே என்னன்னா, அது ஒரு பெரிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஒரு 2000 பேர் பசங்க நிற்கிறாங்க அவர் பார்க்கறதுக்கு. கத்திக்கிட்டு அவ்வளோ கூட்டம் இருக்கா நிற்கிறாங்க. எனக்கு அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன், மீதி க்ரௌடெல்லாம் இருக்காங்க. இந்த காம்பினேஷனில் நான் அவர் கூட பண்ணணும், ஐ டு ஐ பார்த்து பேசணும்னு சொன்னோன்னே எனக்கு பயமா இருந்துச்சு. கைகள்லாம் உதடலாம் நடுங்குது. எப்படா பேச போறோம் அப்படின்னு பயமா இருந்துச்சு. அப்பதான் முதல் மேடை பேசுறப்போ அதேதான். ஸோ பாருங்க அப்படியே இதாகுது. ஸோ அப்பதான் அவரு என்னை கூப்பிட்டு இங்க பாரு, தென்மேற்கு பருவக்காட்டில் நான் பார்த்து அறிமுகப்படுத்தின பையன் அவரு. இன்னைக்கு பார்த்தியா, இந்த இடத்துல கதைப்படி நீ அவரோட தம்பி மாதிரி, வேற எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு, நீ தான் அவரை காப்பாற்றி இப்போ வெளியே கூட்டு போகணும், இல்லைனா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவனை அடிச்சே கொண்டுரும். அவர் என்னை கதைகளே கூட்டி போட்டாரு. நான் அதை சீரியஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை நான் சரியா சொல்ல அப்படின்னா அவங்களாம் சேர்ந்து அவர் அடிச்சு போடுவாங்க அப்படின்னு நான் போயிட்டேன் உள்ள. ஸோ அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் நான் அப்படியே கதைக்குள்ளேயே போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் விஜய் சேதுபதி நான் யோசிக்கவே இல்லை. அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், என் காரை தான் வச்சிருக்காரு அவரு. நான் பார்த்து அவரை வந்து தப்பிச்சு வெளியே கூட்டு போகணுன்னு அப்படி போயிட்டேன் ரெடிண்ணே அப்படின்னு நான் தைரியமாயிட்டேன். போனேன், ஷார்ட்டு ரெடினாங்க, ஆக்ஷன் நாங்கள் டக்குன்னு ஒரே ஷார்ட்டு கண்ணை டைலாக் சொல்லி முடிச்சு அவர் ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டே இருந்தேன். ஷார்ட் ஓகேன்னு எல்லாம் மொத்தமாக கைத்தட்டி வந்து ஹக்லாம் பண்ணி சிவா சூப்பரான்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. சேதனும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எனக்கு. அந்த இடத்துல தான் முடிச்சுட்டு என் தோளில் கை போட்டு சொன்னாங்க, இதை நீ கரெக்டாக பண்ண அப்படின்னா உனக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் நினச்சேன். இதை சொதப்புனா அப்படின்னா நீ சொதப்பிக்கிட்டே தான் இருப்போன்னு நான் நினச்சேன். கரெக்டாக பண்ணிட்ட, உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, தைரியமாக வேலை பாரு, நீ ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லி அப்படி என்னை அப்ரிஷியேட் பண்ணது தான். இந்த நேரத்தில் நான் வந்து மக்கள் இயக்குனருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சேதனனுக்கும் சேர்த்துமே எனக்கு அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சினிமா பாடல்கள், இந்த பட்டிமன்றத்தில் பாடல்களை புகுத்தி அதில் மிகப்பெரும் வெற்றியை பார்த்தது நீங்கள் தான். இந்த பாடல்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது? அண்ட் பாடல்களோட நானே பட்டிமன்ற டைட்டிலாகவே உங்களை ஏற்றேன், அன்றைய பாடல்களா இன்றைய பாடல்களா, இது எப்படி உங்களோட முடிவு இருக்கு? இந்த அன்றைய பாடல்களா இன்றைய பாடல்களா, நான் வந்து கேசட் போடுறப்ப அந்த இயர் வந்து 1996, 1996. அந்த சமயத்தில் வந்து பழைய பாடல்களில் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஈடுபாடும் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இளையராஜா இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்த சமயம். அப்போ வந்து புதிய பாடல்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு இல்லாமல் சும்மா கேட்பாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. அப்படி இருந்த சமயம். அப்போ பழைய பாடல்களுடைய ரசிகர்கள் தான் அப்போ அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இதே தலைப்பை நீங்கள் போட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பெரிய மாற்று கருத்து இருக்கு, ரொம்ப மாற்று கருத்து இருக்கும். பேசுகிறது ரொம்ப கஷ்டம். காரணம், இப்போ புதிய பாடல்கள்லையும் மிகப்பெரிய நல்ல கருத்துக்கள், மிகப்பெரிய டெக்னிக்கல் விஷயங்கள், ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட 2 வரியில், ஒரு புது கவிதை வரியில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுகின்ற புதிய பாடல்கள்லாம் இப்போ வந்திருக்கு. அதனால் அப்போ வந்து பழைய பாடல்களுக்கு ஈஸியாக தீர்ப்பு சொல்லிட்டோம். இப்போ சொல்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் வந்து பழைய பாடல்களுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி புதிய பாடல்கள்லாம் ரொம்ப தரமாக நல்ல நல்ல பாடல்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து இப்போ வந்து நான் சொல்லணும்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்கு நாங்கள் தீர்ப்பு சொல்லணும். அதனால் அந்த பாடல்களை வந்து பட்டிமன்றத்தில் கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய மக்கள்கிட்ட வரவேற்பு வந்தது காரணம், நான் வந்து சும்மா ஒரு ட்ரையல் தான் பார்த்தேன். ஒரு சினிமா பாட்டை வந்து சும்மா பாடி பார்ப்போம் ஒரு பட்டிமன்றத்துக்கு அப்படின்ட்டு எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு வந்து ஒரு பைபிள் பற்றிய தலைப்பு, ஜீசஸை பற்றிய தலைப்பு. அதில் போய் சினிமா பாட்டு நம்ம பாட முடியாது. அதுக்கு அடுத்து எனக்கு சாலமன் பாப்பி அவர்கள் கொடுத்த வாய்ப்பு வந்து தாயா தாரமாங்கிற பட்டிமன்றத்தில். அதில் தாரம்ங்கிற அணியில் நான் பேசணும். அப்போ வந்து மனைவிக்கு என்ன பாட்டு பாடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை பாராட்டுற பாட்டு என்னென்ன எடுத்து பாடலான்ட்டு ஒரு சில பாட்டு எடுத்து சும்மா திரைப்பட பாட்டு பாடுறது வந்து அன்னைக்கு பட்டிமன்றத்தில் பெரிய கிரிமினல் குற்றம் மாதிரி. பட்டிமன்றம் ஒரு புனிதமான இது, அதில் போய் சினிமா பாட்டெலாம் பாடக்கூடாது, சினிமாவோட நகைச்சுவையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் இருந்தது. ஆனால் ரொம்ப நாளை பிறகு திரைப்பட பாடல்கள் இலக்கியமாகுமா இலக்கியமாகாதா அப்படின்னு சொல்லி குன்றக்குடி அடிகளார் அவர்களை நடுவராக வச்சு சென்னை தொலைக்காட்சி, அப்போ வந்து கவர்மெண்ட் தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அது நடந்த பிற்பாடு தான் திரைப்பட பாடல்களை வந்து பட்டிமன்றத்தில் பேசலாம் அப்படிங்கிற அங்கீகாரமே எங்களுக்கு கிடைச்சது. அந்த சமயத்தில் இந்த தாயா தாரமால மனைவிக்கான ஒரு பாட்டை எடுத்து பாடினேன் நான். அது வந்து எந்த பாட்டுனா வியட்நாம் வீடு படத்தில் சிவாஜி கணேசனும் பத்மினியும் பாடுறது. உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இப்படி ஒரு மனைவி இருக்கிறதுனால தான் ஒரு ஆணால வந்து வாழ முடியுது. ஒரு ரிட்டையரான ஆணுக்கு கூட அந்த மனைவி பக்கத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பவர் இருக்கிற மாதிரின்ட்டு சொன்னேன். கை தட்டிட்டு பாட்டை திரும்ப பாடுங்க அப்படின்னு கீழே இருந்து கத்துனாங்க. நான் சொன்ன சப்ஜெக்டை விட்டுட்டு பாட்டுக்கு வந்து ஒன்ஸ் மோர் கேட்க ஆரம்பிச்சேன். அதெல்லாம் ஒளியும் ஒளியும் காலம் நினைக்கிறேன். அந்த ஒளியும் ஒளியும் பாட்டு மட்டும்தான் வந்திருக்கும் அந்த சமயத்துல. அப்படி இருக்கும்போது திரும்ப அந்த பாட்டை முழுசா உன்கண்ணில் நீர் ஒழிந்தால் பாட்டை பாப்பையா ஐயா பாட சொல்றாரு. பாடின பிற்பாடு திருப்பி அடுத்த கருத்து, தாரம் என்பவள் எப்படிப்பட்டவள், ஒரு மனைவி என்பவளுக்குத்தான் மிகப்பெரிய அடையாளம் நம்ம போடுறோம். ஏன் அடையாளம் போடுறோம், தாலிங்கிற அடையாளத்தை ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குது. ஒரு தாய் குழந்தைய பெற்றெடுக்கிறத யாருமே ஒரு சடங்காக வச்சு நடத்த மாட்டாங்க, பத்திரிக்கை அடிக்க மாட்டாங்க. என் மனைவி இந்த ஆஸ்பத்திரியில் குழந்தை பெற்றெடுக்க போகிறாள், வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு திருமணத்துக்கு தான் பெரிய பத்திரிக்கை அடித்து சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. காரணம் அதுதான் வாழ்க்கையின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை சொல்கிறேன். அண்ணே இன்னொரு பாட்டு பாடினேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கீழே இருந்து ஒரு குரல். உடனே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு பாடினோன்னா பாட்டுக்கு ஒரு ஆடியன்ஸ் அப்படியே டெவலப் ஆகிட்டாங்க. அப்போ தான் ஐயா சொன்னாங்க, இனிமேல் நீ தொடர்ந்து பேச்சோட பாட்டையும் கலந்து பாடு, மக்கள் அதை ரசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு இந்த நம்பிக்கையே வந்தது, பாட்டை வந்து சேர்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாட்டை மட்டுமே தலைப்பாக வச்சு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வச்சு பாட்டு மன்றம் அப்படின்னு இப்போ நடத்துகிறாங்க. ஒரு கீபோர்டு, ஒரு தபலா, ஒரு பேடு வச்சுக்கிட்டு பேச்சாளர்கள் எல்லாரும் பாடிக்கிட்டும் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய அடுத்த பரிணாமம் இன்னைக்கு வந்து டெவலப் ஆயிடுச்சு. நான் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டேன்ப்பா. என்ன அப்படின்னா 2 ஜென்ரேஷன் ஆட்கள் பார்க்குறோன்னு சொன்னேன். கரண்ட் ஜென்ரேஷன் 2 பேரை தான் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஓல்டு ஜென்ரேஷன் நாஸ்டாலஜிலாம் இல்லை, எல்லாம் ஃபுல் ட்ரெண்டில் இருக்கிற மனிதர்கள் தான். ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் 2 பேரையும் இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்டு பல மேடைகளில் இன்னும் உங்களோட கலை பயணம் தொடரணும். அண்ட் நீங்களும் ஒரு நல்ல கதாநாயகனா மக்கள் முன்னாடி பரிச்சயமானு சொல்லி விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காஞ்சிபுரம். Accredited A+ by NAC.